வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை. இன்றைக்கு நாங்கள் கிராமத்து முறையில் நண்டு கறி எப்படி சமைக்கிறன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். லண்டனில் இந்த நீல நண்டு தான் கிடச்சிக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சு பார்க்க போகிறோம். இப்போ நண்டை வாங்கி அதை அழகாக கழுவி எடுத்து மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துட்டோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பூ, வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு, தேசிக்காய், அதோட இந்த கடுகு, சீரகம், வெந்தயம், மல்லி இதெல்லாம். சரி, எப்படி நாங்கள் செய்ய போகிறோம்ன்றதை செய்முறையில் பார்க்க போகிறோம். அதோட அந்த கொச்சிக்காய் தூள் இருக்குது, கொச்சிக்காய் மிளகாய் தூள். சரி வாங்க. சரி, நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு, சின்ன சீரகம், பெரிய சீரகம், அதோட கொஞ்சோண்டு வெந்தயத்தையும் சேர்த்து நாங்கள் இப்போ வதக்க போகிறோம். அது பொன்னிறம் ஆகும் வரைக்கும், அந்த கடுகு வெடிக்கும் வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு வெட்டின வெங்காயத்தை நாங்கள் அதோட சேர்த்து அதையும் சேர்ந்து வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் குயிக்காக குக் ஆகிறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறோம். முக்கா பதம் வெந்த பிறகு அதோட இஞ்சி பூண்டையும் நாங்கள் அதோட ஆட் பண்ணி, அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இன்னும் பொன்னிறமாகும் வரைக்கும் வதக்குறோம். அந்த பொன்னிறம் வந்த உடனே தக்காளியும் போட்டு இன்னும் வதக்குன கையோட மஞ்சத்தூளும் மிளகாய் தூளையும் விட்டு நல்லா வதக்கி இந்த கூட்டு மாதிரி இருக்குது. இப்போ இந்த டைமில் கழுவி வைக்க நண்டை நாங்கள் அதில் போட்டு அதை அந்த நண்டில் வர தண்ணியிலேயே அழகாக இந்த மசாலாவோட சேர்த்து அது நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் அதில் உண்மையான அந்த ருசி எங்களுக்கு தெரியும். இந்த நண்டை போட்டு அந்த மசாலாவோட அதை நல்லா பிரட்டி விடணும். அப்போ தான் அது எல்லா பக்கங்களும் அந்த மசாலா பட்டு அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அந்த நண்டுக்குள்ளே வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாத்திரத்தில் எந்த தண்ணியுமே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ தண்ணியும் நண்டில் இருக்க வெளியில் வந்துடும். இப்போ நாங்கள் அந்த நண்டு கறி செய்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் மசாலா, சீக்ரெட் ரெசிபி, அந்த நண்டு கறியோட சுவையை தூண்டுறதுக்கான மசாலாவை இடிச்செடுக்க போகிறோம். இது பெருஞ்சீரகமும் மிளகும் மல்லியும் சேர்த்து நாங்கள் கொஞ்சமாக நல்லா வாசம் வார வரைக்கும் வறுத்தெடுத்துட்டு அதை இடிச்செடுக்க போகிறோம். அதோட கொஞ்சம் திருவின தேங்காய் பூவையும் எடுத்து நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் வரட்டி அதை வறுத்தெடுத்துட்டு இதையும் சேர்ந்து அந்த இப்போ இடித்த இந்த தூளோடு சேர்த்து நாங்கள் அதையும் சேர்த்து இடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துட்டு. நாங்கள் தண்ணியை விடலை, ஆனால் நண்டில் இருக்க தண்ணி அவ்வளவுமே வெளியில் வந்துட்டு. இப்போ இந்த இடித்த அந்த மசாலாவோட சேர்த்து இந்த தேங்காய் பூ வறுத்த தேங்காய் பூவையும் போட்டு நாங்கள் இன்னும் அதை இடித்து எடுக்க போகிறோம். இதுதான் அந்த நண்டு கறிக்கு ஒரு இன்னும் வித்தியாசமான ஒரு சுவையையும் வாசத்தையும் தரக்கூடிய ஒரு பொருள். இப்போ நல்லா அடித்து எடுத்தோடனே இதில் தேங்காய் இருக்குது, மிளகு இருக்குது, சீரகம் இருக்குது, மல்லி இருக்குது. இப்போ கொஞ்சம் நாங்கள் தேங்காய் பாலை ஆட் பண்ணியிருக்கிறோம். அதோட இதுக்கண்டு தயாரித்த இந்த ஸ்பெஷல் மசாலாவை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு நீண்ட நேரம் அதை குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக கொஞ்சம் உப்பெல்லாம் சரியாக இருக்காண்டு பார்த்துட்டு இறக்கி வச்சு நல்லா சாப்பிடணும். சுட சோத்தோட. இன்னும் ஒரு சமையல் காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். மிக்க நன்றி.